Hello all, welcome to KNACK study. Case studyல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா TNPSC Group 1 Unit 5ல இருக்கக்கூடிய Indian Polityயோட டாபிக் 1 Preamble of the Constitution. என்ன டாபிக்? Preamble of the Constitution. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த Preamble of the Constitution நம்ம 2 பார்ட்ஸா பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த preambleன்ற வேர்டை ஃபர்ஸ்ட் எங்க இருந்து காயின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா லாட்டின் வேர்ட் preambleஸ்ல இருந்ததை என்ன பண்ணாங்க, preambleன்ற வேர்டை காயின் பண்ணாங்க. அப்புறம் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் தான் ஃபர்ஸ்ட் preamble யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இந்த preamble என்.இ. பாக்கிவாலா அப்படின்றவர் எங்க சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி கோட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு. இவர் ஏன் இது ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எப்படி ஒரு பர்சனுக்கு ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆதார் கார்டுல என்ன இருக்கு, நம்மளை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிரியாம்பிள்ல கீயா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பிரியாம்பிள் என்ன ஐடென்டிட்டி கோட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு. யாரு? என்.இ. பாக்கிவாலா. ஓகேவா? நேரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றாரு. ஓகேவா? நேரு பார்லிமெண்ட்ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒண்ணு கொண்டு வர்றாரு. அதன் மூலியமா என்ன பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷனை ரைட் பண்றாங்க. ஓகேவா? அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்ததை என்ன கொண்டு வராங்க, பிரியாம்பிளை கொண்டு வராங்க. நேரு என்ன பண்ணாரு, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாரு. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னால என்ன பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷனை ரைட் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து என்ன கொண்டு வராங்க, பிரியாம்பிள். ஓகேவா? பிரியாம்பிளை நம்ம ரைட் பண்ணதுல இருந்து இதுக்கு ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்கோம், மாத்திருக்கோம். ஓகேவா? அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1976, அதுவும் பை த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா என்ன பண்ணிருக்கோம், அதுல 3 வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. என்ன 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1976ல என்ன பண்ணிருக்காங்க, 3 வேர்ட்ஸை பிரியாம்பிள்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது என்ன வேர்டு? சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேவா? பிரியாம்பிள் ஒரிஜினலா இப்படிதான் இருக்கும். பிரியாம்பிளோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் இதான். இது நான் ரீட் பண்ணேன். We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure all its citizens justice, social, economic, and political liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact, and give to ourselves this Constitution அப்படின்னு சொல்லிருக்கு. இதுதான் பிரியாம்பிளோடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த பிரியாம்பிள்ல ஒரு 9 கீவேர்ட்ஸை டீப்பா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். sovereign, socialist, secular, democratic, republic, justice, liberty, equality and fraternity. இந்த 9 கீவேர்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிரியாம்பிள்ல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. sovereign, socialist, secular, democratic, republic, justice, liberty, equality and fraternity. இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்வர்ஜின். சர்வர்ஜின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹேவ் த சுப்ரீம் பவர். பீப்புள் கிட்ட தான் என்ன சுப்ரீம் பவர் இருக்கும். இந்தியா இஸ் நெய்தர் அ டிபெண்டன்சி நார் அ டாமினன்ட் பட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்தியா எந்த நாட்டையும் சார்ந்தும் கிடையாது, எந்த நாட்டையும் கிடையாது. என்ன இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்னு சொல்றாங்க. அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா இருக்கிறதால உங்களோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை என்ன நாங்க ஃப்ரீ டு கண்டக்ட்னு சொல்றாங்க. சர்வர்ஜின்ல பீப்புள் கிட்டதான் என்ன சுப்ரீம் பவர் இருக்கும். ஓகேவா? இந்தியா ஒரு டிபெண்டன்சியான கண்ட்ரியும் கிடையாது, டாமினன்டான கண்ட்ரியும் கிடையாது. என்ன ஒரு இண்டிபெண்டான ஸ்டேட் சொல்றாங்க. ஓகேவா?
அண்ட் இண்டிபெண்டான ஸ்டேட்டா இருக்கிறதால எங்களோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன நாங்க வந்து ஃப்ரீ டு கண்டக்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இதுக்காக வந்து நாங்க வந்து யாரையும் சார்ந்து இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். டெமோக்ராட்டிக் சோசியலிசம்ல பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டு இருக்கும். ஆனா அத்தாரிட்டி வந்து யார்கிட்ட இருக்கும்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும் அத்தாரிட்டி. ஓகேவா, அதுதான் வந்து என்ன சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான் இந்தியாவில வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். டெமோக்ராட்டிக் சோசியலிசம் வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டுமே இருக்கும். ஆனா அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செக்யூலர். செக்யூலர்ன்ற வேர்டை வந்து 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செக்யூலர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா people of the state have complete freedom to follow any religion. என்ன அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்ன பண்ணலாம், எந்த ரிலிஜனை வேணா அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு அபிஷியல் ரிலீஜன் வந்து எதுவுமே இருக்காது. அதனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா ரிலீஜியஸுமே எல்லா பிலீஃபுமே எல்லா ரிலீஜியஸ் ப்ராக்டிஸுமே என்ன பண்ணுவாங்க ஈக்குவல் ரெஸ்பெக்டோட வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. செக்யூலர்ன்ற வேர்டை வந்து 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1976 தான் என்ன பண்ணியிருக்காங்க பிரியாம்பிள வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. செக்யூலர்னு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா people of the state have complete freedom to follow any religion. அந்த ஸ்டேட் பீப்புள் அந்த கண்ட்ரி பீப்புள் வந்து எந்த ரிலீஜனை வேணா ஃபாலோ பண்ணலாம். அந்த ஸ்டேட்டுக்குன்னு வந்து எந்த ஒரு அபிஷியல் ரிலீஜியனுமே இருக்காது. ஓகேவா, அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க எல்லா ரிலீஜியஸ் பிலீஃபுமே எல்லா ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸுமே வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்டோட தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் பத்தி பார்க்கலாம். டெமோக்ராட்டிக்ன்ற வேர்டை வந்து பிரியாம்பிள்ல ரொம்ப டீப்பர் சென்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை மட்டும் குறிக்கிறதால கிடையாது, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸின்னு இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. டெமோக்ராட்டிக்ல 2 டைப்ஸ் இருக்கு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேவா, இந்தியாவில நம்ம என்ன டைப் ஆஃப் டெமோக்ரஸி ஃபாலோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் வந்து ஃபாலோ பண்றோம். இன்டைரக்ட் டெமோக்ரஸினா என்னன்னு பாத்தீங்கன்னா பீப்புள் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களே வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பீப்புள்ஸ்க்காக வந்து நியூ லாஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுதான் வந்து என்ன டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா என்ன, டெமோக்ரஸின்ற வேர்டை வந்து பிரியாம்பிள் ரொம்ப டீப்பர் சென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை மட்டும் குறிக்கிறதால கிடையாது, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை பத்தியுமே வந்து இது பாயிண்ட் அவுட் பண்ணுது. டெமோக்ரஸியில வந்து 2 டைப்ஸ் இருக்கு, ஒன்று வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஓகேவா, இந்தியாவில வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் டெமோக்ரஸி ஃபாலோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போ இன்டைரக்ட் டெமோக்ரஸினா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பீப்புள் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களே வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்ன பண்ணுவாங்க பீப்புளுக்காக வந்து லாஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிபப்ளிக் பார்க்கலாம். ரிபப்ளிக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து ஒரு எலெக்டட் பர்சனா இருப்பாங்க. ஓகேவா, மொனார்க்கா இல்லாம ஒரு எலெக்டட் பர்சனா இருப்பாங்க. ரிபப்ளிக்ல 2 டைப் இருக்கு, மொனார்க் அண்ட் ரிபப்ளிக். ஓகேவா, மொனார்க்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிங் ஆர் குவீன் வந்து அந்த ஸ்டேட் ஆர் கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய டாட்டர் ஆர் சன் இல்ல அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் அவங்களுடைய கிராண்ட் சன் வந்து ரூல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மொனார்க். ஆனா ரிபப்ளிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஒரு எலெக்டட் பர்சனா மட்டும்தான் இருப்பாங்க. அதுதான் வந்து ரிபப்ளிக். இந்த ரிபப்ளிக்ல வந்து நம்மளுடைய பிரியாம்பிள்ல எதுக்காக இன்க்ளூட் பண்ணிருக்கேன், எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இந்தியாவில என்ன எலெக்டட் ஹெட் தான் வந்து நம்ம வச்சிருக்கோம். யார் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேவா, நம்மளோட பிரசிடென்ட் வந்து என்ன ஒரு எலெக்டட் ஹெட். அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம் நம்மளோட பிரியாம்பிள்ல ரிபப்ளிக்ன்ற வேர்டை வந்து ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த பிரசிடென்ட் வந்து ஃபார் எத்தனை இயர்ஸ்க்கு வந்து நம்ம அவர் அப்பாயிண்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 5 years. அண்ட் ரிபப்ளிக் வந்து இன்னொரு 2 திங்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் சர்வர்ஸ் இருக்குல்ல, ரிபப்ளிக்ல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சர்வர்ஸ் நிதி தான் இருக்கும். ஓகேவா, நாட் அ சிங்கிள் இண்டிவிஜுவல். ஓகேவா, சிங்கிள் இண்டிவிஜுவல் வந்து அங்க இருக்க மாட்டாங்க.
ஒரு கிங் ஆர் குவீன் இல்லைன்னா அவங்களுடைய சன் அவங்களுடைய கிராண்ட்சன் அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் டைவர்சிட்டி தான் என்ன இப்போ ரிபப்ளிக்ல வந்து இருக்கும். செகண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடும் இல்லாம என்ன பண்ணணும், எல்லாருமே வந்து ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணணும். எல்லாருக்குமே வந்து எல்லா பப்ளிக் ஆஃபீஸுக்கும் அவைலபிளா இருக்கணும் எல்லா சிட்டிசன்ஸுமே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரிபப்ளிக்ல வந்து நமக்கு என்ன பார்த்தோம், ரிபப்ளிக்ல வந்து என்ன ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து எலெக்டட் பர்சனா இருக்கணும். ஓகேவா? அண்ட் இதுல வந்து மொனார்க்கு கிடையாது. அண்ட் இந்த ரிபப்ளிக்ன்ற டேர்மை வந்து ப்ரியாம்பிள்ல எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம்னா எலெக்டட் ஹெட். ஓகேவா? எலெக்டட் ஹெட் சொல்லி பிரசிடென்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்மளுடைய பிரசிடென்ட்டை வந்து எலெக்ட் பண்ணிருப்போம். அதனாலதான் என்ன இந்த ரிபப்ளிக்ன்ற வேர்டை வந்து ப்ரியாம்பிள யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ஃபார் எவ்வளோ இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பீரியட் ஆஃப் 5 years. ஓகேவா? ரிபப்ளிக் வந்து இன்னொரு 2 திங்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் சர்வர்சிட்டி. ஓகேவா? மெயினா என்ன சொல்றாங்க, பொலிட்டிக்கல் சர்வர்சிட்டி அண்ட் நாட் இன் சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. செகண்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாம எல்லாருக்குமே வந்து எல்லாமே அவைலபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிபப்ளிக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தவங்களுமே வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அவங்களோட சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் பேசிஸை வந்து அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, ஜஸ்டிஸை வந்து சொல்றாங்க. ஜஸ்டிஸ் வந்து பிரியாம்பிள்ல 3 டிஸ்டிங்க்ட் ஃபார்ம்ல வந்து சொல்லியிருக்காங்க. என்ன 3 டிஸ்டிங்க்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். இந்த 3 டிஸ்டிங்க்ட் ஃபார்ம்ல தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுல வரும்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில வந்து இது வரும். ஓகேவா? பொலிட்டிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்து எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சோசியல் ஜஸ்டிஸ்னா எல்லாருக்குமே என்ன, எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய காஸ்ட், கலர், ரேஸ், ரிலிஜன் இது எல்லாமே வச்சு என்ன ஒருத்தவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்றாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க சோசியல் ஜஸ்டிஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பேக்வர்ட் கிளாஸஸோட இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் உமன்ஸ் உடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த சோசியல் ஜஸ்டிஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ்ல என்ன சொல்றாங்க, எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசனுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுவும் அவங்களுடைய சோசியல் டிஸ்கிரிமினேஷன், அவங்களுடைய காஸ்ட், கலர், ரேஸ், ரிலீஜன் இதெல்லாம் வச்சு ஒருத்தவங்க டிஸ்கிரிமினேட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பேக்வர்ட் கிளாஸஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஓகேவா? அண்ட் உமன்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்ன பண்றாங்க, சோசியல் ஜஸ்டிஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ல வந்து யார் ஒருத்தவங்களுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை வச்சு அவங்கள டிஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களோட வெல்த், இன்கம் அண்ட் பாவர்ட்டி இதெல்லாம் வச்சு ஒருத்தவங்க வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, எக்கனாமிக் ஜஸ்டிஸ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் என்ன டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் வந்து சொல்றாங்க. சொல்லுங்க, எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் இது ரெண்டும் சேர்ந்தது என்ன டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸ்க்கும், இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஆக்சஸ் டு ஆல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் அண்ட் ஈக்குவல் வாய்ஸஸ் இன் த கவர்மெண்ட். இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கணும்னு வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ல வந்து ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க and equal access to all political office. ஓகேவா? and equal voices in the government. இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜஸ்டிஸ் உடைய ஐடியா வந்து எங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917. சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து எங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க, ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பார்ட் 1 வந்து இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ட் 2 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.